வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 31. அந்த ஆள் அன்னைக்கு என்ன மறைச்சுக்கிட்டே போனவர் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க சொல்லிதான் அவரை பத்தி தெரியுது என்று ரிச்சர்டிடம் கூறிய அருந்ததி அடுத்து அவனுடைய பதிலை எதிர்பார்த்து அவன் முகம் நோக்கினாள். அப்பா உன்னை ஒன்னும் செய்ய முடியலன்னு கடுப்பானவன் இப்ப திரும்பவும் வாய்ப்பு கிடைக்கவும் அதை பயன்படுத்திக்கிட்டா போல இருக்கு. ஓகே, இவன் தான் அதுக்கு காரணம்னா பெரிய பிரச்சனை தோன்ற வாய்ப்பு இல்ல. நீ சொல்றத வச்சு பார்த்தா குடும்பத்துக்கு கொஞ்சம் பயந்து நடக்கிறவன் மாதிரி தெரியுது. அதாவது இப்ப கிட்டத்தட்ட பல்லு புடுங்கின பாம்பா இருக்கான். அவனை அவன் வழியில குறுக்கிடாம மிரட்டி வைக்கிறது ரொம்பவும் சுலபம் தான். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம நல்லா ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகு. என்ன, அந்த ஆள் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஓகே அண்ணா. ஆனா எப்படி திடீர்னு அந்த ஆள் தான் இந்த வேலைய செஞ்சதுன்னு சரியா கண்டுபிடிச்சீங்க? மெல்ல சிரித்து, அதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணது கருண் தான் என அவன் வந்து போன விவரத்தை ரிச்சர்ட் தெரிவிக்க, ஓ என்றவள் வேற எதுவும் கூறாமல் விழிகளில் சலனமின்றி அமைதியாக வெளியே வெறித்தாள். அருந்ததியின் மனநிலையை உணர்ந்தவன் தானும் மௌனமாக அவளை விடுதியில் இறக்கிவிட்டு கிளம்பி விட்டான். கதவை திறந்து தன்னை யோசனையோடு அளவிட்ட பெண்மணிக்கு கிட்டத்தட்ட 45 வயது இருக்கலாம் என கணித்த ரிச்சர்ட் அவரிடம் புன்னகையுடன் கரம் குவிந்தான். வணக்கம் ஆண்டி. நீங்க மிஸ்டர் கணபதிராம் வீடு இதானே? ஆமா, உள்ள வாங்க என்றவன் தோற்றத்தை அளவிட்டு மரியாதையுடன் வீட்டிற்குள் அழைத்தார் அவர். சுற்றிலும் விழிகளை அலைய விட்டவன், வீட்டுல ஏதாவது விசேஷமா ஆண்டி என்று வினவினான். ஆமாப்பா, உட்காருங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. இன்னைக்கு காலையில தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வெத்தலை பாக்கு மாத்தி கல்யாணத்தை உறுதி செஞ்சுட்டு போனாங்க என விவரம் தெரிவித்தார் கணபதியின் மனைவி. ஓ என்றபடி அமர்ந்தவன், யாருக்கு? உங்க பொண்ணு மீராவுக்கா எங்கவும் வியப்புடன் அவனை ஏறிட்டார் சந்திரா. மீராவையும் உங்களுக்கு தெரியுமா? பார்த்ததில்ல. அவளோட ஸ்கூல்ல கூட படிச்சவன்ற முறையில என் தங்கச்சி மூலமா கேள்விப்பட்டிருக்கேன். மீராவை கொஞ்சம் வர சொல்ல முடியுமா என்றதும் அவர் முகம் மாறியது. அவளை எதுக்காக வர சொல்லணும்? நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க? ஆக்சுவலி நான் பார்த்து பேச வந்தது உங்களை தான். ஆனா அதே சமயம் மீரா கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். உங்க கணவர்கிட்டையும் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்க வேண்டியிருக்கு. சோ அவங்க 2 பேரையும் வர சொன்னீங்கன்னா பேச்ச தொடங்குறதுக்கு வசதியா இருக்கும் என்றான் ரிச்சர்ட் அமைதியாக. அவனை சந்தேகத்துடன் கூர்ந்தவர், கல்யாண முடிவா இருக்கிற நேரத்துல வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்? அதை நான் அனுமதிக்க முடியாது என்றார் அவர் கராராக. ஐயோ ஆண்டி, என் தங்கச்சிய போல மீராவும் எனக்கு இன்னொரு தங்கச்சி தான். நான் எந்த ஒரு தவறான நோக்கத்திலும் இங்க வரல. என் வரையில எனக்கு சில விஷயங்கள் தெளிவாகணும். அதுக்காக தான் இப்ப இங்க வந்திருக்கேன். அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா பேச வேண்டியதை சட்டுன்னு பேசிட்டு நான் கிளம்பிடுவேன் என்றான் விளக்கமாக. அதை என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லலாமே. சாரி ஆண்டி, அவங்க முகத்தை பார்த்து பேசும்போது பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்களே, அந்த உடல் மொழியை வச்சுதான் நான் சில விஷயங்களை முடிவு பண்ணணும். ஆகையினால அவங்கள வர சொல்றீங்களா என்று தன் பிடியில் உறுதியாக நின்றான் ரிச்சர்ட். சற்றே சுணங்கம் தோன்றினாலும் வேறு வழியின்றி வேலையாளை அனுப்பி அவர்கள் இருவரையும் அழைத்து வர சொன்னார் சந்திரா. அவர் எதிரில் அமர்ந்திருக்கும் புதியவனை இனம் காண முடியாமல் கணவனும் மகளும் விழிந்தபடி வந்த அருகில் நிற்க மேலும் குழம்பிய சந்திரா அவர்களை அமர சொன்னார். ஹாய் மீரா, நான் முதல்ல உன்கிட்ட தான் என்ன அறிமுகப்படுத்திக்கணும். உனக்கு நினைவு இருக்கா? அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. உன் செட்ல உன்னோட ஸ்கூல்ல படிச்ச அருந்ததிய தெரியுமா உனக்கு? ஓ, ரொம்ப நல்லா தெரியுமே. காம் கேர்ள். அவ என்னதான் ரிசர்வ்டா எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி பழகினாலும் ஸ்கூல்ல அவளை தெரியாதவங்க ரொம்ப குறைவுதான். நல்லா படிப்பா. அதோட ஹாஸ்டல்ல தங்கி இருந்ததுனால டீச்சர்ஸ் அவங்களுடைய வேலைகள்ல பேருதவியா இருப்பா. நீங்க அவளை பத்தி என்கிட்ட விசாரிக்கிறீங்க? ரிச்சர்டின் முகம் பெருமையில் விகசித்த அதே நேரம் கணபதியின் முகம் அவள் பெயரை கேட்டு வெளுத்து போனது. எல்லாம் ஒரு முக்கியமான காரணமாத்தான். உனக்கு தெரிஞ்சு அவளுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்ல முடியுமா? அவனையே குழப்பத்துடன் பார்த்தவள், ஏ ரொம்பவும் நல்ல பொண்ணுதான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியா இருப்பா. யார்கிட்டையும் எந்த சண்டையும் சச்சரவும் போக மாட்டான். மொத்தத்துல அதிர்ந்து பேச தெரியாத அப்பாவி பொண்ணு
என்றாள் மீரா. ஓகே, நீங்க படிச்சது கோயட் இல்ல? அவளுடைய நட்பு வட்டம்லாம் எப்படி? பொண்ணுங்க மட்டும்தானா இல்ல பசங்களோட ஏதாவது என்று தன்னையே நொந்தபடி அவளிடம் கேள்வி எழுப்பினான் ரிச்சர்ட். ஹலோ சார், போத நிறுத்துங்க. என்ன விட்டா ஓவரா பேசுறீங்க? அவளோட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகலதான். ஆனா குணத்துல வைரம் அந்த பொண்ணு. ஒரு சில பெண்கள் மாதிரி ஆண்களோட நட்ப அனாவசியமா தேடி போறவ இல்லவ. அவங்கள்ட்ட இருந்து முடிஞ்சவரை ஒதுங்கி போறவ. எதுக்காக அவளை பத்தி இப்படி தூண்டி துருவுறீங்க நீங்க? ஓ, மாப்பிள்ளை வீடு எதுவுமா? கேரக்டர் சர்டிபிகேட் தேடி அலையறீங்களோ என்றாள் வெறுப்புடன். தன்னை மீறி நகைத்து விட்டவன், ரியலி ரியலி ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ என விழிகள் மின்ன மீராவை பாராட்டி விட்டு சந்திராவிடம் திரும்பினான். பொண்ணு ரொம்பவும் அருமையா வளர்த்திருக்கீங்க ஆண்டி. நட்பு இல்லைன்னாலும் ஒரு அப்பாவி பொண்ணு பத்தி மோசமா கேள்வி எழுப்பும் போது என் மேல எப்படி கோவம் வருது? வாழ போற இடத்துல நிச்சயம் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தருவா என்று புலங்காகிதம் அடைந்தான் ரிச்சர்ட். சந்திராவின் முகத்தில் புன்னகை அரும்ப மீராவோ, யார் இவன், எதற்காக இங்கே வந்து அவளை பற்றி விசாரிக்கிறான் என மீண்டும் விழித்தாள். இன்னமும் நீங்க யாரு, எதுக்காக அருந்ததிய பத்தி இவ்வளவு விசாரிக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. இவர் அருந்ததியோட அண்ணமா? ஆனா ஏன் தன் தங்கச்சிய பத்தி இப்படியெல்லாம் கேள்வி எழுப்புறான்னுதான் எனக்கு புரியல என விளக்கினார் சந்திரா. கணபதியின் முகம் பேய் அறைந்தது போல் மிரள்வதை கவனித்த வண்ணம் மீராவிடம் புன்னகைத்தான் ரிச்சி. ஒரு அண்ணனே தன் தங்கச்சிக்கு பிறர்கிட்ட கேரக்டர் சர்டிபிகேட் பெற்று அவள் தரப்பு நியாயத்தை விளக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த சமூகம் அவனை தள்ளுதுமா என்று அவள் தந்தையிடம் வெறுமையாக பார்வையை செலுத்திவிட்டு பதில் கூறினான் அவன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. புரியாதவர நிம்மதிமா. இத்தனை தூரம் அருந்ததிய பத்தி நல்ல விதமா எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா என கரம் குவித்தவனை தடுத்த மீரா, சாச்சா இதுல இருக்கு, நான் உள்ளதை தானே சொன்னேன். அவ திருமண ஏற்பாடுகளை எதுவும் சிக்கலானா? யாராவது அவளுடைய கேரக்டர் சந்தேகப்படுறாங்களா? நீங்க சொல்லுங்க, நான் வந்து அவங்கள்ட்ட நேரடியா பேசுறேன் என்று கேளாமலே அவன் உதவிக்கு வந்தாள் பெண். நீ இவ்வளவு சொன்னதே ரொம்ப சந்தோஷமா. இனி ரூம்க்கு போய் உன் வேலையை பாரு. மத்தத நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். பெரியவங்க அவருடைய உதவிதான் எனக்கு இப்ப முக்கியமா தேவை என்றான் தன் உணர்வுகளை முகத்தில் வெளிக்காட்டாமல். வந்ததிலிருந்து கண்ணியமாக பழகும் பேசும் ரிச்சர்டின் குணத்தால் கவரப்பட்ட சந்திரா, இவன் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறான் என புரிந்ததால் தன் பெண்ணை அனுப்பிவிட்டு அவரிடம் திரும்பி விவரம் கேட்டார். நீங்க இவ்வளவு தூரம் உங்க தங்கச்சியை முன்னிலைப்படுத்தி பேசுறதுனால அவளுக்காக தான் என்கிட்ட எதையோ பேச வந்திருக்கீங்கன்னு புரியுது. சொல்லுங்க, நான் எந்த வகையில உங்களுக்கு உதவ முடியும் என்று வினவினார். நேராக நிமிர்ந்து அமர்ந்தவள், என் தங்கச்சியோட வழியில இனி குறுக்கிடக் கூடாது அப்படின்னு உங்க கணவரை எச்சரிச்சு கட்டுப்படுத்தி வைங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகத்தான் வந்த. அப்படி செஞ்சா நீங்க எனக்கு பண்ற பேருதவி என பளிச்சென்று கூறவும் சந்திராவின் முகம் அதிர்ந்து அடுத்த நிமிடம் அவமானத்தில் சிரித்து செம்மை நிறம் பூசிக்கொண்டது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் வேறொரு பெண்ணோடு தொடர்பில் வாழ்ந்தவர் என தெரிந்த பிறகு அவரை மனதிலிருந்து முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்கி தன் பிள்ளைகளோடு வீட்டை விட்டு வெளியேற முயன்றவரை அவருடைய மாமனார்தான் தடுத்து நிறுத்தி அத்தனை சொத்தையும் தன் மருமகள் மற்றும் பேரப்பிள்ளைகளின் பெயரில் மாற்றி எழுதி வைத்தார். அவன் செய்த பாவத்திற்கு அவன்தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஏதுமறியா பிள்ளைகளோடு நீ தனிமையில் கஷ்டப்படக்கூடாது. இத்தோடு அந்த தொடர்புகளை முற்றிலுமாக விட்டுவிட்டு வந்தால் இனி அவனுக்கு இங்கே இடம் இல்லை என்றால் வெளியிடம் தேடி சென்றவன் அப்படியே தன் வழியை பார்த்து பிழைத்துக் கொண்டு போகட்டும். சொத்தில் ஒற்றை பைசா கிடையாது. எதிர்காலத்தில் இங்கே வந்தும் நிற்கக்கூடாது என்கவும் தான் பணத்தில் புரண்டு வளர்ந்த கணபதி அரண்டு போய் அருந்ததியின் அன்னையிடம் சண்டையிட்டு பிரிந்து அவளின் மறைவிற்கு பிறகு அச்சிறுமியையும் வீட்டை விட்டு சுயநலமாய் வெளியேற்றியது. அனைத்தையும் விட்டொழிந்து விட்டேன் என கணவன் வந்து நின்ற பொழுது அவன் செய்த தப்பால் அவனை ஏற்றுக்கொள்ள மனமின்றி வெறுத்தாலும் தான் பெற்று வளர்ந்து நிற்கும் 10 வயது சிறுவன் சிறுமிக்காக பெயரளவிற்கு ஒரே வீட்டில் வசிக்க ஆரம்பித்தார் சந்திரா. பிள்ளைகளின் மனதில் அது பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நடந்தவற்றை மறைத்து அவருடைய கௌரவம் காத்தார் அவர். இன்று பையனும் நன்றாக பிசினஸை கவனித்துக் கொள்ள பெண்ணிற்கும் நல்ல முறையில் திருமணம் நிச்சயமாகியிருக்கிறது. எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது என நிம்மதியரும் வேளையில் இதென்ன புது பிரச்சனை, அதுவும் தன் மகளின் வயதை ஒத்த பெண்ணோடு
என ஆங்காரமாய் கணவனை உறுத்து விழித்தார் சந்திரா. இல்ல சந்திரா, நான் என தடுமாறியவரை, போது வாய் முடுங்க என்று அடக்கியவர் ரிச்சார்டிடம் திரும்பி, நானும் பொண்ண பெத்தவதான், உன் வேதனை எனக்கு நல்லா புரியுதுப்பா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அருகதை கூட இல்லாம நிக்கிறேனா என்று கோணி கூறுகிறார். ஐயோ இல்ல ஆண்டி, நான் உங்களை அவமானப்படுத்துறதுக்காக இதை இங்க சொல்லல என்று பதறியவன் அருந்ததி குறித்த அனைத்து விவரங்களையும் விளக்கமாக எடுத்துரைத்தான். அத்தனை வருஷம் நான் பார்த்து வளர்த்த குழந்தைன்ற இறக்க கூட இல்லாம சின்ன பொண்ணை எந்த பாதுகாப்புமே இல்லாம வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாரு. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை தாண்டி என்னையும் நம்பாம என் வீட்டுல பயந்து ஒடுங்கி போய் வாழ்ந்தவளோட சோகம் தெரிஞ்சு அவளை என் தங்கச்சியா ஏந்துக்கிட்ட. ஒத்த மரமா அனாதையா வாழ்ந்த எனக்கு அவளை என்னுடைய கௌரவமா வீட்டுல வசிக்க வைக்கத்தான் ஆசை. இருந்தாலும் சமூகத்துக்கு பயந்து ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்க வச்சேன். அங்கேயே அவளை சீண்டி இவர் அவமானப்படுத்த முயற்சி பண்ணவும் தான் தன்னை தற்காத்துக்க அஞ்சி இவரை எடுத்திருந்து பேசிட்டாவ. இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் எதுக்காக அவளுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்ய துணிஞ்சாருன்னு கேட்டு சொல்லுங்க ஆண்டி என்றான் ரிச்சர்ட் கோபமாக. கேக்குறார்ல, பதில் சொல்லுங்க என கணபதியிடம் எரிந்து விழுந்தார் சந்திரா. இல்ல, இவனை நம்பாத, இவன் அவளுக்காக பொய் சொல்றான். போது நிறுத்துங்க, இவர் சொல்றது பொய்னா உங்க பொண்ணு சொன்னது என்று ஆக்ரோஷத்துடன் வினவினார். இதை நான் எதிர்பார்த்தே வந்ததுனாலதான் நான் யாருங்கிற விவரத்தை முதல்ல சொல்லாம உங்க பொண்ணோட வாயாலேயே அருந்ததியோட குணங்களை பத்தி தெளிவா சொல்ல வச்சேன். இல்லனா ஒழுக்கமில்லாத அன்னையோட வயிற்றுல பிறந்தவ அப்படின்னு சுலபமா அவ மேல பழிய தூக்கி போடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல எண்ணம் இல்லாத கீழ்த்தரமான புத்தியுடைய உங்ககிட்ட இத கூட நான் கணித்திருக்க மாட்டேனா என்ன என்றான் ரிச்சர்ட் ஏளனமாக. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.